ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டுடே சமையல். இன்னைக்கு நம்ம டுடே சமையல்ல 15 நிமிஷத்துல ரொம்ப சுலபமா செய்யக்கூடிய ஒரு இன்ஸ்டன்ட் தோசை கூடவே வித்தியாசமான முறையில் வேர்க்கடலை சட்னி எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போகிறோம். இதை நம்ம இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்க ஆரம்பிச்சிடலாம். முதல்ல நம்ம ஒரு வித்தியாசமான வேர்க்கடலை சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதற்கு ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்குங்க. சீரகம் கொஞ்சம் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 4 பல்லு அளவுக்கு பூண்டு தோல் உரிச்சிட்டு சேர்த்துக்குங்க. இப்போ அந்த பூண்டை ஒரு அரை நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்குங்க. அடுத்ததாக 1 கப் அளவுக்கு காய்ந்த வேர்க்கடலை எடுத்திருக்கேன். வறுத்த வேர்க்கடலை இருந்தாலும் பரவாயில்ல, சேர்த்துக்கலாம். இப்போ இதில் சேர்த்துடலாம். சரியாக 75 கிராம் அளவுக்கு இந்த வேர்க்கடலை இருக்கும். வேர்க்கடலை கொஞ்சம் நல்லா சிவந்து வர்ற அளவுக்கு வறுத்துக்குங்க. கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையிலையும் சேர்த்துட்டு வறுத்துக்குங்க. நல்ல மணமாக இருக்கும் சட்னி. இப்போ வேர்க்கடலை இப்போ இதில் 3/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுட்டு வறுத்துக்குங்க. அந்த மிளகாய் பொடியோட அந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்குங்க. அதே சமயத்தில் கருகிடக்கூடாது. கருகிடுச்சுன்னா சட்னியோடைய நிறம் மாறி போயிடும். 5 கொட்டைப்பாக்கு அளவுக்கு புளியை தண்ணியில் ஊற வச்சுட்டு ஒரு 4 ஸ்பூன் இல்லை 5 ஸ்பூன் அளவுக்கு தண்ணியில் ஊற வச்சுட்டு அந்த சாறு மட்டும் எடுத்துருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுங்க. இப்போ இந்த புளி தண்ணி நல்லா கொதிச்சு கொஞ்சம் சுண்டி வரட்டும். அப்போ தான் அதனுடைய பச்சை ஸ்மெல் எல்லாமே நல்லா போகும். ஸ்டவ் கம்ப்ளீட்டாக சிம்லே வச்சுட்டு நிதானமாக பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சு வந்துருச்சு. எல்லாமே நல்லா சுண்டி வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதை ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துக்குங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குங்க. நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்குங்க. இப்போ இது நீங்கள் தாளிக்கணுன்ற அவசியம் கிடையாது. அதே மாதிரி நிறைய தண்ணி சேர்த்து அந்த சட்னியை ரெடி பண்ணாமல் கொஞ்சம் திக்காக சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். இது அப்படியே இருக்கட்டும். அதுக்கு அடுத்ததான் நம்ம மாவு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். இடியாப்ப மாவு பயன்படுத்தாதீங்க. இடியாப்ப மாவு பயன்படுத்தினீங்கன்னா தோசைக்கல்லில் அப்படியே ஒட்டிக்கிட்டு வரும். அதனால பச்சரிசி மாவுனே கடையில் இருக்கும். இல்லைன்னா நீங்கள் வீட்டில் அரைச்ச மாவு இருந்தாலும் பரவாயில்ல, பயன்படுத்திக்கங்க. கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. அடுத்ததாக ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கேன், சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக பச்சை மிளகாய், கொஞ்சமாக கொத்தமல்லி, கருவேப்பிலை இலைகள், ஜீரகம், இஞ்சி, அந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சமாக வெங்காய தாள் சேர்க்குறேன். சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுக்குங்க. இதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா கட்டிலாம் எதுவும் இல்லாமல் கரைச்சி விட்டுக்குங்க. மாவோட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா நம்ம ரவை தோசைலாம் ஊற்றுவோம் இல்லையா, அந்த மாதிரி நல்லா தண்ணியாக இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும். இது அப்படியே ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் புளிக்க வைக்க வேணாம், நேரடியாக கல்லில் ஊற்ற வேண்டியதான். ஏற்கனவே சட்னியும் ரெடியாக இருக்குது. கல்லில் ஊற்றும் போது தோசைக்கல் கொஞ்சம் நல்லா ஹீட்டாக இருந்துச்சுன்னா ரொம்ப அருமையாக வரும். அந்த முட்டையாக பபிள்ஸ் மாதிரி சூப்பராக இருக்கும். எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் ஸ்டவ்வை மிதமான தீயில் வச்சுக்கங்க. அப்போ தான் நல்லா சிவந்து வரும். இப்போ நல்லா சிவந்து வந்துருச்சு. 2 பக்கமும் அப்படியே எடுத்து விட்டுட்டு திருப்பி போட வேண்டியதான். கொஞ்ச நேரம் இருந்தால் போதும். அவ்வளோதான், மொறு தோசை ரொம்ப அருமையாக ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப மெலிசாக தான் ஊற்றணும்னு கிடையாது. கொஞ்சம் வேணும்னா நீங்கள் தேவைப்பட்ட திக்காக கூட ஊற்றிக்கலாம். நான் அடுத்த தோசை கொஞ்சம் திக்காக ஊற்றுறேன். அவ்வளோதான். இதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்கள். டேஸ்ட்டும் ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்முடைய இன்ஸ்டன்ட் தோசை கூடவே ஒரு அருமையான வேர்க்கடலை சட்னி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.